கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, அசட்டையா நினைச்சிட்டாங்க. ஓ ஏதோ ஜெபம், ஏதோ பிரேயர் இல்ல சிஸ்டர். நீ ஜெபிக்க ஜெபிக்க எந்த இடத்துல உனக்கு மந்திரம் வச்சிருக்கிறாங்களோ, எந்த இடத்துல உனக்கு கட்டுகள் இருக்குதோ, எந்த இடத்துல உனக்கு முன்பதாக சில தடைகள் இருக்குதோ, நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த இடத்துல அக்கினியை அனுப்பி தடைகளை உடைத்து நீ போகும்போது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபைகள் ஜெபிச்சாங்களா? 5 திரும்பி வாசிங்க. 5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. இதுதான் ஃபாஸ்டிங் பிரேயர். நம்ம ஜெபிக்க போறோம். நல்லா ஃபாஸ்டிங் எடுத்து எல்லா தடைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன பண்றாரா? 7வது வசனம் வாசிங்களே. ஜெபிக்கும் போது என்ன நடக்குது பாருங்களேன். அப்போது கர்த்தருடைய தூதன் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா.